Hi friends, welcome to Kokila Times. Already thumbnail பார்த்த மாதிரி பானிபூரி செய்யலாமா? பூரி மட்டும் இப்போ ரெடிமேடாக கடையில் விற்கிது. அதை வாங்கி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு பானிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, உப்பு, சாட் மசாலா, பச்சை மிளகா, புளி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கலாம் தண்ணியில். ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் பாயில் பண்ணது, அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, ஸ்வீட் சட்னிக்கு டேட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ பானிக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு, புளி, நெக்ஸ்ட்டு வந்து புதினா எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு சில்லி பவுடரும் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாட் மசாலா ஃபைனலாக போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் பானிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கணும். ஒரு 10 டேட்ஸ் ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் வந்து வெல்லமோ இல்லை வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வச்சுருந்தீங்கன்னா நாட்டு சக்கரையுமே போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா லிக்விட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. மிக்சிங் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ், ஆனியன், அது கூட வந்து எல்லாமே நம்ம மசாலா எல்லாமே சில்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், இதுக்கு நிறையா தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா தான் அதில் ஃப்ளேவர் கொடுக்குறது. ஸோ சாட் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு புதினா வாட்டரும், ஸ்வீட்டுக்கு வந்து டேட்ஸ் வாட்டரும் ரெடி ஆயிருக்கு. எல்லாத்தையும் போட்டு நம்ம பானிபூரி வச்சு டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த லீவ் விட்டாச்சு, பசங்களுக்கு வீட்டில் ஒரு சூப்பரான நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது கிரன்ச்சியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆலு புஜியும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு 2 பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.